viewers, welcome to Sindhamari Mathematics channel. இன்னைக்கு exercise 3.1ல first problem பார்க்க போறோம். First problem என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா GCD கண்டுபிடிக்கணும் நம்ம கொடுத்திருக்க polynomialக்கு. ஓகே. அதுல first question two polynomials கொடுத்திருக்காங்க. இதுக்கு எப்படி GCD கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். GCD அப்படினா greatest common divisor. ஓகேயா? இப்போ இந்த f of x g of x அப்படின்றதை நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம்னா f of x உடைய பவர் அதிகமா இருக்கணும். இங்க இருக்குல்ல பவர் அந்த டிகிரி வந்து அதிகமா இருக்க மாதிரியான பாலினாமியல் எடுத்துக்கணும். g of x வந்து அதை விட கம்மியா இருக்க மாதிரியான பாலினாமியலை எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஏன்னா நம்ம f of x divided by g of x தான் பண்ண போறோம். அதனால f of x டிகிரி அதிகமா இருக்கிறது, g of x கம்மியா இருக்கிறது சொல்றோம். ஓகே, நமக்கு வந்து ஜெனரலா டிவிஷன் தெரியும். இப்போ 5 divided by 2 கொடுத்தா என்ன பண்ணுவோம்? 5 உள்ள போட்டுட்டு 2 வெளில போடுவோம். 2 வச்சு டிவைட் பண்ணுவோம். சரியா? இப்போ 2 2s are 4. ரிமைனிங் 1 கிடைக்கும். நம்ம எந்த நம்பரை டிவைட் பண்றோமோ அது டிவைடண்ட். எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்றோமோ, எந்த நம்பர் டிவைட் பண்ணுதோ எந்த டேபிள் அது டிவைசர். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் கோஷன்ட். ரிமைனிங் இருக்க அந்த வேல்யூ ரிமைண்டர். ஓகேயா? இதுதான் ஜெனரலா நம்ம நம்பருக்கு பண்றது. அதே மாதிரி தான் இங்க நம்ம பாலினாமியலுக்கு பண்றோம். ஓகே, சோ பாலினாமியலுக்கு f of x அதாவது டிகிரி அதிகமா இருக்கிறத உள்ள போட்டுருக்கோம், டிகிரி கம்மியா இருக்கிறத வெளில போட்டுருக்கோம். பாலினாமியல் போட்டுட்டு இங்க எப்படி இந்த x அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் அத சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்கணும். இந்த உள்ள இருக்க பாலினாமியலோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து x power 4. வெளியில இருக்க பாலினாமியலோட ஃபர்ஸ்ட் டேர்ம் x cube. அது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணீங்கன்னா x பவர் நமக்கு பேஸ் சேமா இருந்தா பவர் வந்து டிவைட்ல இருக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சோ 4 - 3. ஓகேயா? சோ x பவர் 1 ன்னு கிடைக்கும். ஓகே, சோ அதனால தான் நம்ம இங்க x போடுறோம். இப்போ இந்த x வந்து இங்க இருக்க பாலினாமியல் கூட மல்டிப்ளை பண்ண போறோம். x into x cube x power 4, x into x square x cube, x into -5x minus 5x square, x into 3x 3x. ஓகேயா? இப்போ இது ஃபுல்லா சப்ட்ராக்ட் பண்ணும்போது பாசிட்டிவா இருக்கிறது நெகட்டிவ் ஆகும், பாசிட்டிவா இருக்கிறது நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவா இருக்கிறது பாசிட்டிவ் ஆகும், பாசிட்டிவா இருக்கிறது நெகட்டிவ் ஆகும். இப்போ பாசிட்டிவ் x power 4 நெகட்டிவ் x power 4 கேன்சல் ஆயிடும். 3x cube minus x cube 2x cube. இங்க பாசிட்டிவ் 5x square இருக்கு, -x minus 3x minus 4x. இப்போ இந்த -3 நமக்கு கீழ வந்துரும். ஓகேயா? இப்போ இத நம்ம டிவைட் பண்ணனும் by using this polynomial. ஓகே, இப்போ இங்கேயுமே x cube இருக்கு, 2x cube இருக்கு, இங்க x cube இருக்கு. இங்க என்ன டேர்ம் போடுறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க இந்த பாலினாமியல்ல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கணும். 2x cube. அதுக்கு அடுத்து இங்க இருக்க x cube. ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்தோம் அப்படினா x cube கேன்சல் ஆயிடும், 2 மட்டும் இருக்கும். அதனால தான் இங்க 2 போடுறோம். ஓகேயா? இப்போ இந்த 2 இந்த பாலினாமியல் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணனும். 2 into x cube 2x cube, 2 into x square 2x square, 2 into -5x minus 10x, 2 into 3 6. ஓகே, இப்போ இத சப்ட்ராக்ட் பண்றோம். சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிடும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். ஓகேயா? சோ இது எனக்கு கேன்சல் ஆயிடுமா? 5x square minus 2x square 3x square minus 4x plus 10x plus 6x minus 3 minus 6 minus 9. ஓகேயா? இதுல இந்த ஆட் பண்றது சப்ட்ராக்ட் பண்றது சைன்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா நான் இங்க லிங்க் தரேன், அத போய் பாருங்க. டவுட் இருந்தா போய் பாருங்க. ஓகேயா? இப்போ இதுல 3 காமனா நமக்கு இருக்கு. அதனால 3 காமனா வெளில எடுத்துறோம். ரிமைனிங் x square plus 2x minus 3 இருக்கும். இப்போ பாருங்க நமக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கா? இல்ல. ரிமைண்டர் நமக்கு 0 கிடைச்சிச்சுனா என்ன சொல்லலாம்னா இங்க என்ன டிவைசர் இருக்கோ அதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படி நம்ம சொல்லிடலாம். ஆனா நமக்கு இங்க ரிமைண்டர் 0 கிடைக்கல. ரிமைண்டர் 0 கிடைக்கல அப்படினா என்ன பண்ணனும்னா நம்மளுடைய டிவைசரை ரிமைண்டரால டிவைட் பண்ணனும். ஓகேயா? இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன பண்ண போறோம்னா டிவைசரை டிவைடண்டா உள்ள எழுதிர போறோம். ஓகே, ரிமைண்டரை டிவைசரா எழுதிர போறோம். ஓகேயா? இங்க இருக்க டிவைசரை உள்ள டிவைடண்ட்ல எழுதிருக்கோம். நமக்கு கிடைச்ச ரிமைண்டரை இங்க எழுதிருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். இங்க 3 இருக்கே, இங்க 3 போடலையே அப்படினு கேட்டிங்கனா அந்த கான்ஸ்டன்ட் ஃபேக்டரை நம்ம லீவ் பண்ணிடணும். கான்ஸ்டன்ட் ஃபேக்டரை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கு இல்லையா அதை மட்டும் தான் நம்ம டிவைசரா எழுதுறோம். ஓகே, இப்போ இது நமக்கு டிவைசர், இது டிவைடண்டா கிடைச்சிருக்கு. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. ஓகே,
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன டேர்ம் போடுறதுன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே எக்ஸ் கியூப் இருக்கா, ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் கியூப் இருக்கா, இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 3 - 2 எக்ஸ் பவர் 1. ஓகே, அதனால தான் எக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு 2x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு -3x -3x. சைன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். ஏன் சைன் சேஞ்ச் பண்ணுறோம் அதுவும் டவுட் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. பாசிட்டிவே 2 இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ண முடியாதுல்ல, அதனால் இதுக்கு நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம சைன் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு டேர்முக்கு மட்டும் பண்ண முடியாதுன்றதால ஹோலாக எல்லாத்துக்கும் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு சேஞ்ச் பண்ணோன்னே இது கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் -2x ஸ்கொயர் -6 ஸ்கொயர் -5x + 3x -2x. இந்த 3 நமக்கு கீழே வந்துடும். இப்போ இதை டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கேயும் -x ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே என்ன டேர்ம் போடலாம்? -x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். கேன்சல் பண்ணால் -1. அதனால தான் இங்கே -1 போட்டிருக்கோம். ஓகேயா? ஸோ -1 கூட ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். -1 × x ஸ்கொயர் -x ஸ்கொயர் -1 × 2x -2x -1 × -3 + 3. சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணால் 0 கிடச்சிருது. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா டிவைசர், இந்த டிவைசர் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதாவது ஜிசிடி. ஓகேயா? அதனால தான் இங்கே 0 ரிமைண்டர் கிடச்சாச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஜிசிடி ஆஃப் கிவன் பாலினாமியல் எழுதிட்டு அதோடைய ஜிசிடி எக்ஸ் ஸ்கொயர் + 2x - 3 அப்படின்றத இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, கிளியராக புரிஞ்சிச்சா இது? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினும் நமக்கு 2 பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஒரு வேலை என்ன பண்ணணும்னா, நமக்கு எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் எக்ஸ் பவர் 4 அப்புறம் எக்ஸ் கியூப் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் 3 டேர்ம் இல்லாமல் இருக்குது. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதுக்கு 0 போட்டு எழுதணும். சரியா? அதுதான் ஒரு எக்ஸ்ட்ராவாக இதில் பண்ண வேண்டிய ஒர்க். இப்போ இது f(x) நம்ம எப்படி எடுப்போம்? பவர் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் 4 இருக்குது, இங்கே பவர் 3 இருக்குது. அதனால் பவர் 4 இருக்கிறது f(x) எடுத்துக்கிட்டோம். f(x) எதை எடுத்துக்கிறோம்னா இந்த டிவைடண்ட்டை தான் நான் சொல்கிறேன். சரியா? டிவைடண்ட்டோடைய பவர் வந்து அதிகமாக இருக்கணும், டிவைசரோடைய பவர் கம்மியாக இருக்கணும். ஓகேயா? இப்போது இங்கே எதுக்கெல்லாம் நமக்கு டேர்ம்ஸ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்களோ அதுக்கெல்லாம் 0 அப்படின்னு போட்டு எழுதணும். 0x3 0x ஸ்கொயர் 0xன்னு எழுதிக்கணும். ஏன் இதை எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம இதை சால்வ் பண்ணும்போது இந்த டேர்மில் இது இருக்குல்ல, இந்த பாலினாமியலில் நமக்கு அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் இல்லைன்னா நம்மளால் இங்கே எழுத முடியாது. அதனால தான் 0 போட்டு எழுதுகிறோம். ஓகேயா? சரி, இப்போ நம்ம டிவைடண்ட் எழுதியாச்சு. f(x) இஸ் டிவைடண்ட், அது எழுதியாச்சு. டிவைசரும் எழுதியாச்சு, g(x) எழுதியாச்சு. இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எப்படி டிவைட் பண்ணணும்? எக்ஸ் பவர் 4 தான் ஃபஸ்ட்டு டேர்ம், எக்ஸ் கியூப் வந்து இதில் ஃபஸ்ட்டு டேர்ம், டிவைசரில் ஃபஸ்ட்டு டேர்ம். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். அதனால தான் இங்கே எக்ஸ் போடுறோம். அப்புறம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் இன்ட்டு -11x ஸ்கொயர் -11x கியூப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு -11 -11x. ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணால் தான் இது கேன்சல் ஆகும். அதனால் ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணுறோம். பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் வரும். ஓகேயா? சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ண பிறகு இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுது. இங்கே பாசிட்டிவ் 11x³ -x ஸ்கொயர், இங்கே +11x வருது. இந்த -1 கீழே வரும். இப்போ இதை டிவைட் பண்ண போகிறோம். இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 11x³ இருக்குது. இந்த டிவைசரில் ஃபஸ்ட்டு டேர்ம் x³ இருக்குது. ஸோ டிவைடட் பை x³ பண்ணோன்னா x³ கேன்சல் ஆகிடும், 11 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 11 இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? பாசிட்டிவ் 11 தான் இருக்குது, அதனால் பாசிட்டிவ் 11 போடுறோம். போட்டுட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கிடைக்கிறது 120x² + 120 அப்படின்னு கிடைக்குது. இது நமக்கு 0க்கு ஈக்குவலாக கிடைக்குதா? இல்லை, நாட் ஈக்குவல் டு 0வாக கிடைக்குது. அப்போ இது நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கிடையாது. இங்கே ரிமைண்டர் 0 கிடைச்சாதான் இந்த டிவைஸரை கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே, நமக்கு ரிமைண்டர் வந்து 0வாக கிடைக்கல. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இதை நம்ம டிவைடண்ட்டாக மாற்றிட்டு கிடைச்ச ரிமைண்டரை டிவைஸராக மாற்ற போகிறோம். சரியா? அது பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் காமன் டேர்ம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளில எடுத்துடணும். 120 அப்படின்ற காமன் டேர்ம் நமக்கு இருக்குது, அதனால் அது வெளில எடுத்துடுறோம். ரிமைனிங் நமக்கு பாலினாமியல் ஒன்று இருக்குது. ஓகேயா? எப்போவுமே இந்த காமன் டேர்ம் இந்த மாதிரி நம்பர் கிடைக்கிறதுல கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் அதை நம்ம லீவ் பண்ணிடணும். அதை நம்ம டிவைட் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, ஸோ x² + 0x + 1. இங்கே 0x கூட ஏன் போடுறோம் அப்படின்னா நமக்கு டிவைட் பண்ணும்போது இங்கே இருக்கு இல்லையா அந்த டேர்ம் எக்ஸ்ன்னு,
அதுக்கு நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த 0x போடுறோம். இல்லைனா நீங்கள் x² + 1ன்னே எழுதிக்கலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம அப்படி எழுதிக்கலாம். ஓகேயா, இப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா டிவைடண்ட்டாக எழுதிக்கிறோம். டிவைடண்ட்டாக எழுதியாச்சா, ரிமைண்டர் கிடச்சதை டிவைசராக எழுதியிருக்கோம். ஓகேயா, இப்போ டிவைட் பண்ண போகிறோம். x³ இருக்குது, x² இருக்குது. x³ / x² is x, அதனால் இங்கே x போட்டாச்சு. x × x² x³, x × 0x 0x², x × 1 x. சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 2 டேர்ம் கேன்சல் ஆகிடுது. -11 x² - 11 கிடைக்குது. இப்போ பாருங்கள், -11 x² / x², x² கேன்சல் ஆகிடுது. -11 இருக்குது, ஸோ அதனால் இங்கே -11 போடுறோம். -11 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு சைன் சேஞ்ச் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகிடுது. எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைண்டர் 0. ஓகேயா, ரிமைண்டர் எனக்கு 0 கிடச்சிருச்சு அப்படின்னா இங்கே இருக்க டிவைசர் தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். பாருங்கள், 0 ரிமைண்டர் எனக்கு கிடச்சிருச்சு. வி கெட் 0 ரிமைண்டர். அதனால் ஜிசிடி எது, x² + 0x + 1. ஸோ இப்போ நம்ம இந்த 0x எழுதணும்னு அவசியம் இல்லை, x² + 1ன்னு எழுதுனா போதும். ஓகேயா, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.